ஹலோ, நான் ஜெஃப்ரி மன்சூர். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி 2017 டிசம்பரில் வரக்கூடிய ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி பார்க்கலாம். அந்த முதலாவது கேள்வியில் வர்றது பின்வரும் தசம எண்களில் இது இரும எண் இற்கு சமவலு உள்ளது என்று சொல்லி. ஓகே, ஸோ இதுக்கான தசம எண்களில் வரக்கூடிய இந்த பகுதிகளை பார்க்கலாம். சரி, அதில் முதலாவது பாருங்கள், 2இன் அடிகள். அதில் முதலாவது நாங்கள் 10இன் அடிகளை பார்க்கும்போது 0 1 2 3 4 5 6 7 8 9 9 மட்டும் வருது. 9லிருந்து அடுத்த தானம் 10, அதாவது 10 எண்கள்ண்டா 0வையும் சேர்த்து 0ஐயும் சேர்த்து தான் வருது 10 எண்கள். அதே மாதிரி தான் 2 எண்கள் என்று சொன்னால் 0த்துடன் சேர்த்து தான் 0 1ன்னு வருது. அடுத்து முழுமையான தானம் 2, அதாவது 9க்கு அடுத்தது 10 மாதிரி அடுத்து முழுமையான தானம் 2. ஓகே, 2இன் 0ஆம் அடுக்கு 1 வருது. எப்பயுமே 10ண்டாலும் சரி 8ண்டாலும் சரி அது 1ன்னு தான் வருது. சரியா? அடுத்தது 2இன் 1வது 2வது வரக்கூடியது அதுக்கு 2ன்னு வருது. அதாவது நாங்கள் 10ன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல 2ன்னு வருது. 1க்கு அடுத்தது 2 தானே, 9க்கு அடுத்தது 10 மாதிரி. அடுத்த தானங்கள் எங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். 10 தர 10 100, 100 தர 10 1000, 1000 தர 10 10,000, 10,000 தர 10. ஸோ இந்த மாதிரி தான் 2 தர 2 4 வருது. சரியா? 4 தர 2 8 வருது. 8 தர 2 16 வருது. 16 தர 2 32, 32 தர 2 64, தர 2 128. இந்த மாதிரியான போட்டுக்கொண்டேன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட கேள்வியை ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ இந்த முறையில் வர்றது எங்களுக்கு ஈஸியாக பார்க்க கொள்ளக்கூடிய மெத்தட். இப்போது எங்களுக்கு கேள்விக்கு போகலாம். கேள்வியில் வர்றது 0 1 0 1 1, அப்படித்தானே? 0 1 0 1 1ன்னு வருது. அப்போ எங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். இந்த இடத்துல முதலாவது தானம் 1 இருக்குது தானே, 2இன் 0ஆம் அடுக்கு. அப்போ அது 1 தர 1 வருது, அப்படித்தானே? அப்போ 1 தர 1, அதாவது 1 தர 1 அதுக்கு ஈக்குவல் 1 வருது. 2வது தானம் நாங்கள் 10ன்ற மாதிரி 2 தர 1, 2 தர 1 2ன்னு வருது. அது 3வது தானம் 0 இருக்குது. அப்போ 4 தர 0 0 வருது. 4வது தானம் 3வது தானம், அடுத்தது 4வது தானம் 8 தர 1, ரைட். 5வது தானம் 0 இருக்குது, அதாவது 0 வருது. இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எண்களை கூட்டும் போது வரக்கூடியது 8 + 2 + 1, அதாவது 11ன்றது தான் எங்களுடைய ஆன்சராக இந்த இடத்துல வருது. முதலாவது ஆன்சர். சரியா? இந்த மாதிரியான வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த மாதிரியான வீடியோவில் செய்யலாம்னு சொல்லி. பொதுவாக நான் MCQ சில கேள்விகளை எடுத்து செய்யலாம்னு பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து, அதாவது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய